அதான் கம்மன பேரு உனக்கு 250 ரூபா தான் சம்பளம். சொல்லுங்க. மேகம் பளபளக்க 1000 மின்னலை ஒரு ஜோடி மின்னலை போல் வாழ பருவமுள்ள சோழ குயில போல் என் பேரு ஆதிலட்சுமி என்று தெரிவிக்கலாம். உனது பெயர் ஆதிலட்சுமி. ஆமா. அப்படி இருந்தாலும் நான் எப்படி ஜனித்தவள் தெரியுமா? எப்படி? தேவாதி தேவர் கூடி தேவ அமிர்தமாகப்பட்டது கிடந்தார். அந்த அமிர்தத்திலே நான் பிறந்தேன். நீ பிறந்து அரமாலையிட்டாய். அண்ணா சங்கு துபாரை ஆண்டு வரக்கூடிய எம்பெருமாள் மாயக்கண்ணனே மாலையிட்டு. அப்படி இருந்தாலும் என் கணவரை சந்திக்க வேண்டும். ஆகிய மலர்களை பறித்து வந்து பன்னீரால் கழுவி எனது பட்டாடையால் தொடைத்து பொன்னான திவ்ய பொற்பாதங்களுக்கு 1000 கோடி வந்தனம் போட்டேன். அதான் ஆதிலட்சுமி, என் பாலித்து விடுவிடார். இந்த பரந்த உலகத்திலே நீ சுபிதானமாக வந்திருப்பாய். ஆனா ஒரு விஷயம் இருந்தாலும் தேவருக்கெல்லாம் நிற்கட்டு என்று விட்டன. இதோ பிரம்மராஜ ஆதிபுரி என் மகனாகிய பிரம்மாவும் என் மைத்திராகிய சிவபெருமானும் அதோ அதிமகாதேவனுடைய அட்டகாசத்துல அவர் அனுப்பியிருக்கிறார். கொண்டு வருவானோ வரமாட்டானோ தெரியல. என்னுடைய பேர் அஜமகாசுரன். தேஜேந்திரபுரி பட்டன் தாண்டவரக்கூடியவன். அசிட்டோ பிரம்மதேவன் ஆங்கனத்துக்கு நீ யார், என்ன விஷயம் எதுக்கு வந்தா? அதாவது அரைக்கிற குளத்திலே பிறந்த இறக்கமே இளம் நெஞ்சத்தை விடுத்தவன். இருக்கட்டும், அதெல்லாம் என்ன? அதனால் இப்போ என்ன செய்ய வேண்டும்? என்ன வேண்டும்? என்னுடைய நாட்டுக்கு எப்படி என்னுடைய நாட்டுக்கு நீங்கள் இருவரும் வர வேண்டும். ஐயா என்ன அதுக்கு எனக்கு அனுபவம் பண்ணுவல. உனக்கு எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. ஆனா உன்னை நான் நாட்டுக்கு தான் வரணும். நாங்க வர போகலாம்.